இந்த மே மாதம் 10ஆம் தேதி பொதுக்குழுவை பிரசாத் லேப்ல காலை 11 மணிக்கு கூட்டுறோம். இதுக்கு முன்ன இருந்த நிர்வாகிகள் சரியா பண்ணாம கிட்டத்தட்ட 10 வருஷ காலமா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது சந்தா கட்டணங்கள் இருக்கும் வந்துட்டு இல்லை அது இல்லை இது இல்லை தேர்தலில் ஓட்டு போட முடியாது பிரச்சனைகள் நிறைய இருக்குது. நேற்று கூட நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும்போது கில்டு அப்படின்னு கொடுக்க மாட்டேன்னாங்க. ஒரு நடிகனை பற்றி போடும்போது மட்டும் அவர் கதவை திறந்துட்டாரு, கதவை விட்டு வெளியிட்டாரு, தேர்தல் போடாரு, கை கொடுத்தாரு. எங்களையுமா அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு தலைவர் சரியா இருப்பாருமா? நாங்க ஜாக்வார் சங்கத்தை தலைவராக கொண்டு வர 8 ஆண்டுகளுக்கு சங்க நிர்வாகிகள் தேர்தல் சரியாக ஜனநாயக முறையில் நடத்த தகுதி வாய்ந்த தேர்தல் குழு அமைக்கப்படும். ஏறக்குறைய 4000 உறுப்பினர்களை கொண்ட இந்த சங்கத்தில் சரியாக சந்தா கட்டிய 2500 உறுப்பினர்கள் முன் காலத்தில் வாக்குரிமை நிறுத்தப்பட்டதும் அதை மாற்றியமைத்து அனைவருக்கும் வாக்குரிமை மீட்டெடுத்து தேர்தல் நடத்தவும் கூட்டப்படும் பொதுக்குழு இது. 2024 மார்ச் 30ஆம் தேதிக்குள் உரிய சந்தா செலுத்திய உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டு ஜனநாயக முறைப்படி உரிய குழுக்களின் மேற்பார்வையில் சரியான முறையில் தேர்தல் நடத்தப்படும். அதுக்கோசம் நாங்கள் இந்த மே மாதம் 10ஆம் தேதி பொதுக்குழுவை பிரசாத் லேப்ல காலை 11 மணிக்கு கூட்டுறோம். அதுல அனைத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நாங்கள் இப்ப படித்த தீர்மானத்தை அனைத்தையும் பொதுக்குழுவில் நிறைவேற்ற போறோம் என்பதை இதன் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். நான் முன்னாள் செயலாளர், இந்த மேற்குறிப்பிட்ட சங்கம் தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி கில்ட் என்ற சங்கத்துக்கு முன்னாள் செயலாளர். என் பேர் மதியொலிக்குமார். நிறைய டிவி சீரியல்ஸ்லாம் எடுத்திருக்கேன். நீங்க பார்த்துருக்க பிக் பாஸ்லாம் கூட ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணிருக்கேன். நான் என் பேர் ஆர் கமலநாதன், கில்டு செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். இந்த பிரச்சனைகள் காரணமா நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்தரா இந்த எலெக்ஷனை கொண்டு வரதுக்காக மே 10ஆம் தேதி ஒரு பொதுக்குழு பிரசாத் லேப்ல கூட்டியிருக்கோம். அந்த கூட்டத்துக்கு எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிரஸ் மீட் இந்த கிளப்ல நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது பிரகாரம் எல்லா உறுப்பினரும் இந்த செய்தி கேட்டுட்டு அங்க வரணும்ன்றது தான் நம்மளோட குறிக்கோள். இதுக்கு முன்ன இருந்த நிர்வாகிகள் சரியா பண்ணாம கிட்டத்தட்ட 10 வருஷ காலமா சேர்ந்த உறுப்பினர்லாம் வாக்குரிமை கொடுக்காமையும் அவங்க கட்டின பில்லு ரசீது எதுவுமே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஓட்டிட்டாங்க. ஒரு 2 வருஷமா கில்டு சங்கத்தையே பூட்டி சீல் வச்சிருக்காங்க. அதையும் திறந்து விட்டு பார்த்தோம். அதையும் திரும்ப நிர்வாகம் சரியா பண்ண முடியல. இந்த பொதுக்குழு எதுக்கு கூட்டுறேன்னா இந்த உறுப்பினர்கள் கூட்டி மறுபடியும் தேர்தலை கொண்டு வரதுக்காகவும் மறுபடியும் நல்ல மாதிரி இதை நடத்தணும் அப்படின்றதுக்காகவும் எல்லா உறுப்பினருக்கும் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். டிடி மூவிஸ் லைன் ஜி தாஸ். ஆக்சுவலாக இந்த பொதுக்குழு நாங்கள் நிறைய ட்ரிப் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். எல்லாரோடையும் கலந்து பேசணும். யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை செய்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல இல்லை. அதனால நாங்கள் பண்ண சொந்தமாக நாங்களே உறுப்பினர்லாம் சேர்ந்து சிறப்பு பொதுக்குழுவாக கூட்டி மே 10ஆம் தேதி 2026 ரிசர்ச் ஸ்டுடியோ வடமேடில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் என்ன முக்கியத்துவ விஷயம்னா எல்லாருமே இப்போ சந்தா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது சந்தா கட்டினவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு உறுப்பினர் இல்லை, உங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, தேர்தலில் ஓட்டு போட முடியாது, இப்படி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. அது எல்லாமே இப்போ தீர்மானத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டு எல்லாருக்கும் ஓட்டுரிமை 2024 வரைக்கும் ஓட்டுரிமை கொடுக்க போகிறோம். அதான் எங்களோட கொள்கை, எங்களோட குறிக்கோள். முக்கியமான விஷயம் எல்லா உறுப்பினரும் திருப்பி அது கலந்து இந்த சங்கத்தில் கலந்து நல்ல ஆரோக்கியமாக அது நடத்தணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கம் ஒரு பாரம்பரியமான சங்கம். 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தணும். தேர்தல் அதிகாரியா 2 நீதிபதிகளையும் போட்டாச்சு. ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு இப்போ இடைக்காலமாக நிர்வாகத்தை பார்த்துக்க வேண்டிய தலைவரும் 2 செயலாளரும் கோஆப்ரேட் பண்ணாமல் சங்கம் செயல்படுதுன்ற மாதிரி கோர்ட்டில் தெரிவிச்சுட்டு ஆனால் சங்கத்தை பூட்டி வச்சுக்கிறதுனால எங்களால் செயல்பட முடியலன்னு அந்த 2 நீதிபதிகளும் ரிசைன் பண்ணிட்டாங்க. ராஜினாமா பண்ணிட்டு இந்த இருக்கக்கூடிய இந்த 3 நிர்வாகிகள் மேலே குறை சொல்லிட்டு நாங்கள் ராஜினாமா செய்யறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் இந்த பொதுக்குழு கூட்டி கோர்ட்டில் சொல்லி புதிய தேர்தல் அதிகாரியை நியமித்து தேர்தல் நடத்தணுன்றதுக்கு தான் மெயின் மோட்டிவேஷன். பல படங்கள் இப்போ இதனால முடங்கி கிடக்குது. அவார்டுக்கு அப்ளை பண்ண முடியல. சிறிய முதலீட்டு தயாரிப்பாளர்கள் அதிக பேர் எங்களுடைய இதில் தான் சங்கத்தில் தான் உறுப்பினர்கள். ஆண்டுக்கு 100லேருந்து 120 படங்கள் நாங்கள் சென்சார் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு சப்சிடிக்கு கூட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப பின்தங்கி போயிட்டு ரோட்ல நின்று அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமையில இன்னைக்கு இருக்கு. சங்கம் சொந்த கட்டடத்தில் செயல்படக்கூடிய சங்கம் எங்களுக்கு. ஆனால் எங்கள் சொந்த கட்டடத்துக்குள்ளேயே நாங்கள் போக முடியாம இன்னைக்கு எல்லாம் ரோட்ல நின்று குழப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கோம். சரி, அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் செய்தியெல்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் உட்காந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறோம். ஏன்னா பத்திரிகையாளர் மூலமாக தான் எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இது. கிட்டத்தட்ட 4000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 20,000 உறுப்பினர்
ஒரு பழம்பெரும் சங்கம் 1965 முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையால தொடங்கப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த சங்கத்துல எல்லா ஊர்லயும் இருந்து உறுப்பினர் இருக்கிறாங்க. இவங்க எங்கெங்க இருக்கிறாங்களோ எங்களால கண்டுபிடிக்க முடியல. சுமார் ஒரு 1500 உறுப்பினரோட விலாசத்தை நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அனைவருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கோம். கடிதம் மூலமா அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்திருக்கு. மற்றவர்களுக்கு போய் சேரணும்னா தயவு செய்து நீங்க ஒரு பெரிய அளவுல போராட்டம், சிறிய அளவுலயாவது உறுப்பினர்கள் ஒன்று கூடி தலைவன் ஒரு சங்கத்தை எப்படி நடத்தணும்னு உதாரணமா இருக்கிறவங்கலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. உறுப்பினர்கள்லாம் ஒன்று கூடி மூத்த உறுப்பினர்கள் ஆலோசனைப்படி இந்த சங்கத்துக்கு ஒரு பொது கூட்டி, இது ஒரு தயாரிப்பாளர் சங்கம். நீங்களும் சிறிய தயாரிப்பாளர்களின் நிலைமையை சரி செய்யும் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தான் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்க கில்டு. ஆனா இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம அரசுக்கும் இதை நான் ஒரு வேண்டுகோளா எடுத்து வைக்கிறேன். 5ஆம் தேதி அரசு வரும்போது இந்த சங்கத்தை நீங்கள் கண்டிப்பா இந்த நிலைமையை பரிசீலனை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். நீங்க ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அது வேண்டாம். என்ன அப்படின்னா இது காலங்காலமா எல்லா சங்கங்களும் நேற்று கூட நாங்கள் ப்ரெஸ் மீட்ல கேட்கும் போது கில்டு அப்படின்னு கொடுக்க மாட்டேன்னாங்க. தயவுசெய்து அதாவது எப்படின்னா நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எங்கள் விஷயம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு இதான் வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலையும் பார்க்கும்போது ஒரு நடிகனை பற்றி போடும்போது மட்டும் அவர் கதவை திறந்துட்டாரு, கதவை விட்டு வெளியிட்டாரு, தேர்தல் போடாரு, கை தூக்குறாரு. எங்களை மாதிரி விஷயங்கள் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க சிறிய தயாரிப்பாளர் சங்க நிலைமையை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை நீங்கள் நாங்கள் ஒரு உணர்வுபூர்வமாக வந்திருக்கோம். நீங்களும் உணர்வுபூர்வமா இந்த விஷயத்த செய்தியா பரவ நல்லா இருக்கும். சகோதரி கேட்ட மாதிரி தங்கச்சி கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன். நிறைய சங்கங்கள் இங்க பக்கத்துல கில்டு பூட்டி இருக்கு, சீல் வச்சிருக்கு, தரமாட்டான் அப்படின்னாங்க. அப்ப நாங்க தயாரிப்பாளர் சங்கம்னு சொன்ன பிறகு எங்க அனுமதி கிடைச்சது. இதே மாதிரி பல ஆயிரம் சங்கங்கள் தலைவர் செயலாளர் கூட ஈகோ சண்டையில பூட்டி கிடக்கு. இப்போ ஒரு அப்பா எப்படி வீட்டை விட்டு போயிடுறாரோ, குடும்பத்தை விட்டு பிள்ளைங்க வளர்ந்து அந்த குடும்பத்தை நடத்துற மாதிரி நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்து சங்கத்துக்கு பொதுக்குழு நடத்தி புதிய நிர்வாகிகள் எங்களுக்குள்ள எந்த பாகுபட்சம் தேர்வு செய்து தேர்தல் நடத்தலாம் இருக்கும். நிர்வாகிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தேர்தல் கோசம் 3 நிர்வாகிகள் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இருங்க. ஐயா நான் பேசுறேன். ஐயா வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி சங்கர். நாங்க பாத்தீங்கன்னா கோடி கனவோட வரோம். கிராமத்துல இருந்து சரி, நகரத்துல இருந்து சரி, பல்வேறு வழியில இருந்து வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர். அதான் ஐயா தலைவர் ஜாக்குவார் தங்கம். ஐயா தலைவர் ஜாக்குவார் தங்கம், செயலாளர் துரைசாமி, இன்னொருத்தர் ஜம்பு. ஏன்னா அந்த கனவு எங்களுடைய இதை சொல்லுவாரு. ஏன்னா அவங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரணுங்கய்யா. இவங்க அதை அவங்களுடைய சொந்த பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப நாங்க அதுல கேள்வி கேட்க உடனே தேர்தல் ஏன் நடத்தப்படல? அப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி சீர்காழி ஏற்படும் போது அண்ணன் இவர் தான் பொதுக்குழு கூட்டுறாரு. இவர் தலைமையில தான் கூட்டி மீண்டும் நிர்வாகிகளை தேர்வு செய்யறாரு. அந்த நிர்வாகத்துல துணை தலைவராக இவர் ஜாக்குவார் தங்கத்தை தேர்வு செய்யறோம். அப்ப தேர்வு செஞ்ச பார்த்து அதே அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து தலைவர் சரியா இருப்பாருன்னா நாங்க ஜாக்குவார் தங்கத்தை தலைவராக கொண்டு வரோம் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனா ஜாக்குவார் தங்கம் பார்த்து ஐயா ஏஎம் ரத்னம் துணைத் தலைவர், கலைக்கோட்டை உதயம் தமிழ் டிவி ஓனர் துணைத் தலைவர். அவங்க 2 பேரும் இதுக்காக செயல்படணும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர்களே இவர் ஜாக்குவார் தங்கம் அங்க எங்க ஏரியாவில இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு அடிக்கிறது, அலுவலகத்துக்குள்ள இருக்க பொருளை தூக்கிட்டு போயிருது. அங்கேயே பாத்தீங்கன்னா சில வீடியோக்கள் எங்கள்கிட்ட இருக்கு. நான் கேட்டீங்கன்னா கூட நான் உங்களுக்கு தரேன். சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே எங்க அலுவலகத்தை கீழ் அலுவலகத்தை சொந்த வீடு மாதிரி அவர் பயன்படுத்துறது எங்களால ஜீரணம் பண்ண முடியல. அதுக்காக நாங்க உரிமையை கேட்டோம். இது கீழ்டு, உங்க சொந்த வீடு இல்ல, இது எங்களுக்கு வீடு, இதை விடுங்க, தேர்தல் நடத்தணும்னு உன்னால என்ன செய்ய முடியாது செஞ்சுக்கணும்னு சொல்லி கடுமையா எங்களோட மோதினார். நாங்க நண்பர் சக்கரவர்த்தி, எங்க அண்ணா, இவங்கெல்லாம் நாங்களாம் எவ்வளவோ தடுத்து மொத்தம் அடிதடிலாம் நடந்திருக்கு, வழக்கெல்லாம் கூட நடந்திருக்கு. மாமல்லம் காவல் நிலையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அறிவுரை சொல்லுவாங்க. எப்பா எவ்வளவு பெரிய பாரம்பரியம்பா, 75 ஆண்டுகளுக்கு மேல இருந்துச்சு இந்த பாரம்பரியமான இந்த சங்கத்தை வீணாக்குறீங்களே, இதை நடத்துங்க. நாங்க கிட்டத்தட்ட 4 இருந்து 6 கோடி ரூபாய் எங்க பணம் இருக்குங்க, கில்டு பணம். அந்த பணத்தையும் முடக்க நாங்க தான் தடுத்து எங்க முன்னோர்கள் அண்ணன்கள்லாம் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னாக்க அலுவலகத்தை கூட்டிட்டாரு ஜாக்குவார் தங்கம், துரை அண்ணன் துரைசாமிங்கிறவர் செயலாளர். 2 பேருமே தனியாக அலுவலகம் வச்சிருக்காங்க, தனி அலுவலகம். ஜாக்குவார் தங்கம் எம்ஜிஆர் நகர்ல ஒரு வீட்டுல வச்சு அலுவலகத்தை நடத்துறாரு, இதே பதிவு பண்றாரு, இதே வருமானம் எடுக்கிறாரு. அந்த பணத்தை என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு வரவு செலவு கணக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா கோடி கணக்குல அவர் கையில இருக்குன்னு மத்தவங்க பேசிக்கிறாங்க. எப்படின்னா லட்சக்கணக்கில் அவரால் கணக்கு கொடுக்க முடியாது. அதுக்கு இணையா துரைசாமி அண்ணன் ஒருத்தர், நாங்க அவரை ரொம்ப நம்பணும். முறைப்படி வழக்கு போட்டு நீதிமன்றத்துல நடந்து நீதிமன்றத்தின் வாயிலாக தேர்தலை கொண்டு வர நினைச்சா துரைசாமி அவர்களுக்கு நாங்க பொருளாதார உதவியாகவும் கூடவும் அவர்கள் எல்லாம் செஞ்சோம். அவர் கடைசி வரைக்கும் வழக்கறிஞர்கிட்ட கூட அந்த வழக்கு கொண்டு போய் கொடுக்கலங்கும் போது எங்களுக்கு ரொம்ப வலியும் வேதனையுமா இருந்தது. ஏன்னா நாங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நான் ஏதாவது நல்ல கருத்தை உள்ள கொண்டு வரணும், ஒரு நல்ல படைப்பை உருவாக்கணும்னு எங்களுக்கு 1000 கோடி கனவோட சினிமா தயாரிக்க நாங்க வரோம். படம் எடுத்தா சென்சார் கிடைக்கிறது இல்லை. எங்க டைட்டில இப்ப பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளாக எங்களால தயாரிப்பு, அதாவது டைட்டில பதிவு பண்ண முடியல. எங்க டைட்டில் என்னுடைய படம்
தேடும் விழிகள் பட டைட்டில். ஏன் டைட்டில் இப்ப திருடி வித்துட்டாரு ஜாகவர் தங்கம். ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும், கட் பண்ணிட்டாரு. 2 ஆண்டுகள் அலுவலகம் திறக்காதனால கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட டைட்டில்கள் இவர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. மாஸ்க்கு ஒரு படம், என் தம்பி ஒருத்தர் நண்பர், அவங்க தாய் இறந்துட்டாங்க. தாய் இறந்ததுக்கு அவர் படம் சொந்தமா தயாரிச்சு அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியல. அந்த தாய் மரணத்துக்கு போக முடியல. அங்கிருந்து வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து காட்டுறாங்க. வந்தா உங்க அம்மா பணத்தை எடுக்க விட மாட்டான், என் பணத்தை கட்டலான்னா உன் படத்தை எடுப்புன்னு சொல்லிட்டாங்க. அழுவலும் அழுவுறாரு. அப்போ டைட்டில் வேற ஒருத்தர், அதை வந்து ஜாகவர் தங்கம் வித்துட்டார் வேற ஒருத்தருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய வலிய வேதனையுமா இருக்கு. அந்த அவர் இன்ன வரைக்கும் இங்கதான் இருக்காரு. பெத்த தாய் இறந்த இறப்பு கூட போய் பார்க்க முடியாது. வலிய வேதனை எங்களுக்கு அது மாதிரி தான். 1000 வலிகள் எங்களுக்கு இருக்கு. எங்க படங்கள் நான் நல்லா பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த கில்டு முடங்கியதால ஐயா தரமான படங்களை கொடுக்க முடியல. நாங்க தான் தேசிய விருது வாங்குற படங்கள் எல்லாம் கில்டுல இருந்தா வெளியே வந்திருக்கு. சொல்லுங்க இதை கேட்க சொல்லுங்க. ஆமா, தொடங்கி 75 ஆண்டுகளுக்கு மேல கடந்த 60 வருஷம் ஆகுதுமா. இது 60வது ஆண்டு 1965. இதுல ரஜினி அவர்கள், கலைப்புலி தானு அவர்கள், அப்புறம் பெரிய பெரிய ஏஜிஎஸ், சேவியம் எல்லாருமே இதுல உறுப்பினர் இருக்காங்க. இப்ப யாருமே வரதில்லை. இதுக்கு ஒரு எங்க சங்கத்துல நடந்த முக்கியமான ஒரு சம்பவம் சொல்றீங்களா? அதாவது ரோஜா படம் வந்து தேசிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரியும், தினத்தந்தியிலே ஒரு ஃபுல் பேஜ் போட்டாங்க. ஆனா தேவர் மகன் வந்து எங்க சங்கத்து மூலியமா ரெக்கமெண்ட் பண்ணி தான் தேவர் மகன் தேசிய விருதுல செலக்ட் ஆகி அது தேசிய சிறந்த படமா தேர்ந்தெடுச்சு. அது போல எங்களுக்கு எங்கள் சிறிய முதலீட்டு தயாரிப்பாளருக்கும் படைப்புகளையும் நாங்க ப்ரமோட் பண்றதுக்கு எங்களோட வாய்ப்பு மொத்தமா மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ தேசிய விருதுக்கு கிட்டத்தட்ட 8 வருஷமா எங்களால் அப்ளையே பண்ண முடியல. எங்களுடைய பணம் நாங்க கட்டுறோம் பார்த்தீங்களா, சந்தா காசுலயே எஃப்எஃப்ஐக்குன்னு ஒரு 10 ரூபா தனியா கொடுக்குறோம். ஆனா எஃப்எஃப்ஐக்கு சந்தா போய் சேரல. இப்ப சொன்னாங்கல்ல 7 கோடி ரூபா, அதுக்கு நாங்க ஜிஎஸ்டி கட்ட முடியாம எங்க பணம் முடங்கி கிடக்குது. சங்கத்துடைய பணம் முடங்கி கிடுது. நாளைக்கு மத்திய அரசு இது போல நீங்க ஜிஎஸ்டி கட்டலைன்னு சொல்லிட்டு எங்க பணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு இந்த 3 நிர்வாகிகளும் பொறுப்பாக முடியுமா? கஷ்டப்பட்டு தயாரிப்பு. அதே போல கொரோனா காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் மறைந்த உறுப்பினர் ஒருத்தருக்கு கூட இறப்புக்குன்னு கொடுப்போம் அன்பு தொகை. அந்த அன்பு தொகை கூட அந்த வீட்டுங்களுக்கு கொடுக்க முடியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஒரு மாலை மரியாதை கூட செய்ய முடியல சங்கத்து சார்பா. இவ்வளவு பாரம்பரியமான சங்கம் செயல்படாம இருக்கு. அதை மீண்டும் செயல்படுறதுக்கும் அந்த உறுப்பினர்கள் எங்களுக்கு இப்போ கையில இருக்கிறது வந்து முன்னாடி 2015 நடந்த தேர்தலுக்கு எங்க கிட்ட இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்ட் 1400 பேரை தவிர புதுசா சேர்ந்த 2500 பேர் யார் சேர்ந்தாங்க, எங்க இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியல. அந்த ஐந்து ஆண்டுகளா பேசிட்டு இருக்கோம். 8 வருஷம் அது தேர்தல் நடந்து 5 வருஷம் பேச்சுவார்த்தை. 5 வருஷம் போவோம். யாராவது உள்ள போனா அடிச்சிருது, படிக்கட்டு சந்தில வச்சு ஜாகவர் தங்கம் அடிச்சிடுறாரு. அது எல்லாமே தெரியும். நாங்களே போனோம், எங்களுக்கு அங்க நாங்களும் பதில் 2 அது மாதிரியான கைகலப்பெல்லாம் நடந்திருக்கு. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 8 வருஷம் பேசிட்டு இருக்கோம். வழக்கு வந்து அவங்க அந்த இதை போயிட்டு இருக்காங்க. இப்ப விஷயம் என்னன்னா அதெல்லாம் விட்டுருங்க. 2 வருஷமா சங்கம் திறக்கல. அதுக்கான மின்சார அந்த இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கோம். இனிமேல் நிறைய உறுப்பினர் சேர்றாங்க. இதனால பல சின்ன சின்ன சங்கங்கள் ஆயிடுச்சு. உறுப்பினர் எங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் இதெல்லாம் எதுவுமே தெரியல. இதனால இதெல்லாம் பழசெல்லாம் விட்டுட்டு உறுப்பினர்லாம் சேர்ந்து சங்கத்தை வழி நடத்தலான்னு முயற்சி பண்ணி பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்திருக்கோம். எங்களுக்கு நீங்க வந்து இது பத்திரிகையில போட்டு இதை வந்து ஒரு விஷயமா சொல்லி எல்லா ஊரும் பணம் கட்டி பொதுக்குழுக்கு வரணும். இந்த சங்கம் இந்த விஷயம் வந்து முதலமைச்சர் காதுல போய் இது சேர்ந்து இந்த தமிழக அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சங்கத்துக்கு. ஏன்னா இது வந்து சங்கம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒருத்தர் இது வந்து மொத்தம் 3 சங்கம் தான் இருக்கு இந்தியாவிலே. அதுல 2வது சங்கம் இது. கொல்கத்தா, அப்புறம் மும்பை, 3 சங்கங்கள் தான் இருக்கு. அவ்வளவு உறுப்பினர்களுக்கு மானியம் வேணா இந்த சங்கத்துக்கு தான் கொடுக்கணும். வேற எந்த சங்கம் கவுன்சிலுக்கே மானியம் கொடுக்க கூடாது. பார்க்க போனா இதுக்கு தான் மானியம் கொடுக்கணும். தேசிய விருது இதுல இருந்து தான் கொண்டு வரும். எல்லாமே இதுல தான் இருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. கேட்டா அவங்களுடைய அராஜகம். இப்ப அதெல்லாம் கடந்து பொதுமக்கள் கைக்கு வந்திருக்கு. நீங்க அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு 2ஆம் தேதி பண்றாங்க. நாளைக்கு 100% அந்த போராட்டத்துக்கு எங்க ஆதரிக்கிறோம். அதுல நாங்க கலந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த கில்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய தொடர்புடையது. இன்னைக்கு ரிஜிஸ்டரே கட்டாயி போச்சு. பதிவுல இருந்து இன்னைக்கு விளக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் இதே தலைவர் செயலாளர்கள் தான் காரணம். ஏன்னா அவங்க புதுப்பிக்கணும். கவர்மெண்ட் ரெக்கார்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்காது. அதனால இல்லைங்க, இப்போ தேர்தல் கோசம் 2 தேர்தல் அதிகாரியே கோர்ட் நியமிச்சது. அந்த தேர்தல் அதிகாரிகள் செயல்பட முடியல. அலுவலகம் பூட்டியதுனால ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உள்ள ஓட்ட முடியாமலும் பல வகையில அவங்க கிளீனா ரிப்போர்ட் எழுதி ஜட்ஜி கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு இது போல எங்களால் செயல்பட முடியல, எங்களுக்கு நிர்வாகத்தில் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க எழுதி ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க.
இப்போ புதிய தேர்தல் அதிகாரியை கோர்ட்ல நியமிக்க முடியாதனால நாங்க பொதுக்குழுவை கூட்டி அந்த கோர்ட்ல போய் மூவ் பண்றதுக்கு நாங்க ஒரு புதிய நிர்வாக குழுவை ஏற்பாடு பண்ணி அவங்க மூலியமா இந்த சங்கம் செயல்படக்கூடிய ஏற்பாடு தான் இந்த பொதுக்குழு செய்யணும். சரி, ரொம்ப நன்றி. எதிர்பார்க்கிறோம் உங்களை ஒரு சின்ன வரியா போடணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆமாங்க ஐயா. அது அவங்க வழக்கறிஞர் கிடையாது, அவங்க படிச்சுட்டு இருக்கவங்க தான். ஞாபகம் இருக்கு, இரவு நேரத்துல அவங்க வழக்கறிஞர் கிடையாது, அது தவறான ஒரு புரிதல். அதெல்லாம் இப்ப கடந்து செல்வோம், பொதுக்குழு நோக்கி மட்டும் அவங்க பேசுவோம் அப்படிங்கறது. ஜாக்குவார் தங்கம் தலைவர் ஆமா ஆமா தலைவர் முடிச்சு வழக்கு வழக்கு எது இல்லைங்க, இவர் ஏதோ போட்டிருக்கிறாரு. உறுப்பினர்கள் முன்ன போட்டிருந்தாருங்கய்யா ஐயா, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி உறுப்பினர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு தீர்ப்பு வாங்கியிருந்தாரு. நாங்களே அப்ப கேட்டோம், எப்ப உறுப்பினர்கள் இல்லாம எப்படி ஒரு சங்கம் இயங்கும், தலைவர் செயலாளருக்கு என்ன வேலை? இந்த தீர்ப்பு மேலே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீதி அரசர்கள் தான் வாங்கினாங்களா கொடுத்தாங்களா, நீங்க ஏதாவது ரெடி பண்ணிட்டு வந்தீங்களான்னு கூட நாங்க கேள்வி கேட்டோம். ஏன்னா ஐயாவுக்கு தெரியாது கிடையாது உங்களுக்கு. ஒரு சங்கம்னா சங்கத்துல உறுப்பினர்கள் வந்து பணம் கட்டாம உறுப்பினர்களே உள்ள வரக்கூடாதுன்னு ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்லி எங்கிட்ட வந்து காட்டுறாரு. அவங்கள வரல, இப்ப யாரும் வரல. அவங்களோட பீரியட் முடிஞ்சு போச்சுங்க. நடந்துட்டு இருக்கு. 7 வருஷமா இந்த போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதுதான் பொதுக்குழு அதிகாரத்தை வாங்கி அதான் ஜனநாயக முறைப்படி நடந்துக்கிறதுக்காக பிரஸ் மீட்டை கூட்டுறோம். 10ஆம் தேதி நாங்க வந்து பிரசாத் லேப்ல வந்து பொதுக்குழு கூட்டிட்டு நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளை நீக்கிட்டு புதிய நிர்வாகிகளை நாங்க தேர்வு செய்யறோம். அந்த நிர்வாகிகள் பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்ற உடனே முறையா நாங்க கடிதம் கொடுத்து சாவி கேட்போம். தரல அப்படின்னா நாங்க வந்து பொது நிர்வாகிகளோட இயங்கும். அது இல்லாம அப்புறம் நாங்க முறைப்படி காவல் எங்க போகணுமோ, நீதித்துறையா அல்லது பத்திரிகையாளர் மன்றமா எங்க கேட்கணும், நீதிக்காக மறுபடியும் நாங்க ஜனநாயக ரீதியா நாங்க செயல்படுவோம். மீண்டும் கில்ட மீட்டெடுப்போம், பழையபடி நாங்க நடத்துவோம். ஏன்னா சொந்த கட்டடம் எங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. கில்டுக்குன்னு சொந்த கட்டடம் இருக்கு. 6-7 கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஒரு 4 கோடி ரூபாய் கிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோம். ஏன்னா அந்த அக்கௌண்ட்லாம் பிளாக் பண்ணதுனால அந்த அமௌண்ட் எடுக்க முடியல. அந்த அமௌண்ட் அப்படிதான் இருக்கு. சொந்த கட்டடம் இருக்கு. கிட்டத்தட்ட 3000 உறுப்பினர் மேல இருக்காங்க. 1500 பேர் மட்டும்தான் எலிஜிபிள் ஆஃப் த ஓட்ஸ். மற்றவங்க எல்லாம் ஓட்டு உரிமையை கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலா வந்து இந்தியன் பேங்க், கனரா பேங்க், யூனியன் பேங்க் 3 பேங்க்ல எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு. 3 பேங்க்லயும் சராசரி பாத்தீங்கன்னா ஒரு 5 ல இருந்து 7 கோடி ரூபாய் பணம் இருக்கும். உதாரணத்துக்கு என் பேர்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் என் குழந்தை வந்து பிக்சர்ல போறேன்ச்சு. நான் இந்த தெரியாதனமா இந்த அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து நாமினியா கையெழுத்து போட்டேன். பிக்சர்ல போட முடியாதுட்டான் பேங்க்ல. உங்க பேர்ல நீங்க ஒழுங்கா கணக்கு காமிக்கல கொள்ள, உங்களுக்கு வந்து உங்க பேர்ல பிக்சர்ல பணம் போட முடியாதுன்னு சொல்லிட்டான். 5 லட்ச ரூபாய் எடுத்து போய் என் பேர்லயும் பிக்சர்ல போட முடியாத நிலைமைக்கு எனக்கு ஆயிடுச்சு. இப்படி இவங்க பண்ற கூத்துனால தாங்க முடியல. இந்த பணம் என்னைக்கு ஒண்ணா மத்திய அரசு எடுத்துக்கும், அந்த ஸ்டேஜ்ல இருக்கு உறுப்பினர் பணம். வேற எது கேள்வி இருக்கா? அவ்வளவுதானா ஐயா? அந்த பணத்தை எடுக்க முடியாம இருக்கிறது நாங்க தான் தடுத்தோம். இல்லைன்னா அதையும் எடுத்திருப்பாங்க. அதை நாங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம். நாங்கன்னா எங்களுடைய உறவுகள் எல்லாருமே நிர்வாகிகள் எல்லாம் கடிதம் கொடுத்து நான் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நன்றி, அவசியம் பதிவிடுங்க. கில்டுக்கு ஒரு விடுவி கிடைக்கட்டும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி கில்டுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கட்டும். ரொம்ப எதிர்பார்க்கிறவங்க நம்பி அதான் வந்திருக்கோம். நீங்க போடவே நினைச்சு அவளோட காத்திருக்கோம்.